எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. அப்பா, கோரஸ் வேட பாட 3 பிள்ளைங்களை கூட்டு வந்திருக்கீங்களாடா? எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. பாடும் பறவை கூட்டங்களே, பாசத்தின் மொழியை கேளுங்கள். அண்ணன் என்ற சொந்தமே அன்னையானதை பாருங்கள். ஓ, அப்படி. சரி சரி. சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய். சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போலே மாறினாய். விழியோடு நீ குடையாவதால் விழிகள் நனைவதில்லை, நெஞ்சில் பூமழை. இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான். உருவத்திலே தனித்தனிதான், உள்ளம் என்றும் ஒன்றுதான். ஒரு சேவல் தான் அடை காத்தது, இந்த அதிசயம் பாருங்கள், எங்கள் அண்ணனை வாழ்த்துங்கள். தீபாவளி அதுவுமா திட்டக்கூடாதுன்னு பாக்குறேன். ஒழுங்கா வாய மூடிடுங்க சொல்லிட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது ப்ரோ. மிஸ்டர் பிளாக், தீபாவளி விஷஸ் பண்ண வந்திருக்கோம். அதனால மூஞ்ச கொஞ்சம் சிரிச்ச மேனிக்கு வைங்க. என்ன இப்படியே இருந்தா சப்ஸ்கிரைபர்லாம் திட்டுவாங்க. இன்னைக்கு ஒரு நாளாச்சும் சிரிச்சிட்டு இருங்க. வாய மூடுறி, வாய மூடு. என்ன இவனுங்க கூட சேர்ந்துட்டு ஒத்து ஊதாத. உன்னை யார் வர சொன்னா அன்னைக்கு? தீபாவளி விஷஸ்ல அதனால நானும் வருவேன் தான். பிளாக்கோட பேர் எங்கன்னு கேட்டா அட்மின் என்ன பதில் சொல்லுவாங்க? ஓவரா வாய் பேசாதீங்கன்னு. அதனாலதான் நான் கூட வந்தேன். இல்லனா இவனெல்லாம் பார்க்க நான் வருவேனா? நான் கூட காட்டி மேல கோவமா இருக்கேன். போன பார்த்து தீபாவளி விஷஸ் தான் வந்தேன். ஐ லவ் யூ முட்டக்கனி. ஐ லவ் யூ பொண்டாட்டி. கொஞ்சம் உடச்சிருவேன் கௌதமே, கொஞ்சம் உடச்சிருவேன். யோ, எல்லாரும் பேர் கச்சு ஒரு ஐ லவ் யூ சொல்றாங்கயா. மிஸ்டர் பிளாக், நீ ஒன்னு சொல்ல. அப்படிலாம் சொல்ல முடியாது. நீ எனக்கு பொண்டாட்டியாவும் வர முடியாது, நான் உனக்கு புருஷனாவும் வர முடியாது, அந்த மஞ்சள் சொக்கா எனக்கு மாமனாராவும் வர முடியாது. புரியுதா? அதனால கம்பி மத்தாப்ப கொளுத்தனமா, தீபாவளி விஷயத்த சொன்னமா, எழுந்து போனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம எக்ஸ்ட்ரா பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அது அப்படிதான் கேட்கனா, நம்ம பாத்துக்கலாம். விடு, இதை தூக்கிட்டு வந்தாச்சு, உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மாம்சு, உன்னதான் மழை போல நம்பியிருக்கேன்னு. கீத்துமா, நான் கூட உனக்கு மாமா தான். ஏன்னா அவன் என் ஃப்ரெண்டு, அதனால நான் அவனுக்கு ஃப்ரெண்டு. அதனால நீ அவனை மாம்சன் கூப்பிடுறதுனால என்னையும் மாம்சன் தான் கூப்பிடணும். அப்படிலாம் அந்த பொண்ணு ஏன் உனக்கு பண்ணும்? என்ன இலக்கியமா பொசசிவா? நீ பொசசிவ் ஆகுற அளவுக்குலாம் இதோ உட்காந்துருக்கேன். அதுவும் ஒருத்து கிடையாது, கீழே உட்காந்துருக்கேன். அதுவும் ஒருத்து கிடையாது. பயப்படாதானே? எனக்கு ஒன்றும் பொசசிவ்லாம் இல்லை, நார்மலாக தான் கேட்டேன். சரி சரி, நம்பிட்டேன்னா. பிளாக், எல்லாருமே மாமான்னு கூப்பிட சொல்றாங்கயா, நீ மட்டும் ஒத்துக்க மாட்டேன். அப்படிலாம் ஒத்துக்க முடியாது. தீபாவளி விஷயத்தை சொல்லிட்டு கிளம்புவோமா? நீங்க வச்சிருக்கிற பட்டாசுலாம் பார்த்தா பயமா இருக்குடா. ராக்கெட் கூட எங்கேயாவது என்ன கட்டி பறக்க விட்டுறாதீங்க. அப்படிலாம் செய்ய மாட்டோம் ப்ரோ. யூ ஆர் மை பெஸ்ட் ப்ரோ. யா, மீ ஆல்சோ, யூ ஆர் மை பெஸ்ட் ப்ரோ. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி விஷஸ் பண்ணிடலான்னு தான் வந்தோம். அதுக்குள்ளே இவனுங்களாம் அலப்பறை கூட்டிட்டானுங்க. அதனால தான் லேட் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஆமாம், நாங்கள் கூட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எங்களின் சொந்தங்களுக்கு. நான் கூட ஹாப்பி தீபாவளி மிஸ்டர் பிளாக். அப்புறம் ஹாப்பி தீபாவளி மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். எல்லாரும் தீபாவளியை சேஃபாக கொண்டாடுங்க. பட்டாசுலாம் பார்த்து வெடிங்க. சேஃப்டி முக்கியம், அதனால பார்த்து சேஃப்டியாக விடுங்க. வீட்டில் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்க கூட என்ஜாய் பண்ணுங்க. வருஷத்தில் ஒரு நாள் தான் தீபாவளி, ஸோ அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், சொந்த பந்தம் எல்லாருக்கூடையும் கொண்டாடுங்க. நாங்களும் மிஸ்டர் பிளாக் கூட இந்த வெடியெல்லாம் வெடிச்சிட்டு கொண்டாடிட்டு கிளம்பிடுவோம் வீட்டுக்கு. என்ன வெடியை வெடிச்சு என்னத்தை பண்ண போறானுங்கன்னு தெரியல. பைத்தியக்காரனுங்க எப்படி கொண்டு வந்து வச்சிருக்கானுங்க பார்த்தீங்களா? அதனால நானும் எப்படியாவது இவனுங்களெல்லாம் வச்சு இந்த வெடியெல்லாம் வெடிச்சிட்டு கிளம்புறோம். நீங்களும் சேஃபாக கொண்டாடுங்க தீபாவளியா. டேய் ரோஹித்த, தீபாவளி விஷயத்தை சொல்லிட்டு வாடா. எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே நிற்பான். ஏமா நந்தினி, தீபாவளி விஷயத்தை சொல்லிட்டு கிளம்புமா. ஹாப்பி தீபாவளி பொண்டாட்டி. ஹாப்பி தீபாவளி எம்டி சார். ஆண்டி, என்கிட்ட தான் சிரிச்சு பேச மாட்டேன். சப்ஸ்கிரைபர்ஸ்க்காச்சும் சிரிச்சுக்கிட்டே ஹாப்பி தீபாவளி சொல்லாண்டி. முடியாது. ஏண்டி, நீ மட்டும் தாலி போட்டுருக்கிறதுலாம் ஒத்துந்த அப்படின்னா, இந்நேரம் உங்க வீட்டில் பேசணும் அப்படின்னா, நினைவுகள் ஃபேமிலியில் தலை தீபாவளி கொண்டாடுற மாதிரி நம்மளும் தலை தீபாவளி கொண்டாடி இருக்கலாம்லடி. அப்படிலாம் எடுத்தேன் கௌதம், கொண்டாட முடியாதுன்னு மிஸ்டர் ரோஹித் பிரகாஷ் சார். இன்னும் நான் உங்களை ஹஸ்பண்டாகவும் ஏற்றுக்கல, என் வீட்டில் இருக்கிறவங்க உங்களை மாப்பிள்ளையாகவும் ஏற்றுக்கல. அப்படி இருக்கும்போது தலை தீபாவளி ரேஞ்சுக்கு போயிட்டாரு. சொல்லியிருக்கலாம் தானடி சொல்கிறேன், சொல்லியிருக்கலாம் தானே சொல்கிறேன். சொல்லி இந்த பிரச்சனை வந்திருக்குமா? இவ்வளோ நல்லாடி சொல்லுங்கிறேன். டேய் சண்டை போடாதீங்கடா, முடிச்சு விட்டுவாங்க. ஏய் சஞ்சய், பாத்தியா என் பொண்டாட்டி சிரிக்கிறா? சிரிக்கும்போது எவ்வளோ அழகா இருக்கா தெரியுமா? அழகாக தான் இருக்காங்கண்ணா, அழகாக தான் இருக்காங்க. ஆனால் சிரிக்க வைக்க முடியாது அட்மினால. அந்த பிள்ளை கொஞ்ச நாளைக்கு உம்மன் தான் இருக்கும். சிரிக்கிறப்ப நீ வேணா அந்த பாட்டு பாடுவியே, அதை பாடிக்கும். சொக்கு பொடி கொண்ட சுடர் விழியா, திக்கி திக்கி வந்த சிறுமொழியா, எது எது என்னை இழுத்தது நீ சொல்லடி. 8 மில்லிமீட்டர் புன்னகையா, முத்துப்பற்கள் சிந்து முதல் மொழியா, எது எது என்னை இழுத்தது நீ சொல்லடி. மாய மூடுங்க என்ன. முகத்தில் இருந்த பிள்ளை குறும்பா, மூடி கிடந்த ஜோடி திமிரா, என்ன சொல்ல எப்படி சொல்ல, ஏதுக மூன கைவசம் இல்ல. உன்னை எண்ணிக்கொண்டு உள்ளே பற்றி கொண்டு உள்ளம் நோகுதடி, என் உச்சி வேகுதடி. போதும் சார், தீபாவளி விஷயம் சொல்லிட்டு கிளம்பலாம். பாவம் எல்லாரும். ஆமாம், ரொம்ப லென்த்தாக போதில்ல. அதனால தீபாவளி விஷயம் சொல்லிட்டு கிளம்புறோம். நீங்கள் எல்லாரும் போயிட்டு தீபாவளியை ஹாப்பியாக கொண்டாடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட பட்டாசுலாம் சேஃபாக வெடிங்க, பலகாரம்லாம் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி தீபாவளி. நம்ம சேர்ந்து சொல்லலாம் சார். இப்போ வச்சு ஒத்துக்கிட்டாலே சொல்லும் போதே சொல்லிடுறேன். 2 பேரும் சேர்ந்து சொல்கிறோம்.
ஹாப்பி தீபாவளி மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். ரோஹித்தை பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னை பார்த்து சந்தோஷப்படுற ஆள் இந்த உலகத்திலே நீ தான் எனக்கு தெரியும் மச்சான். யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஏன் பொண்டாட்டி அண்ணன் தலை தீபாவளி கொண்டாடலான்ற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பட் தலை தீபாவளி கொண்டாட அண்ணி தான் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால நம்ம வேணும்னா எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே கிஸ்லாம் பண்ணமோ அதே மாதிரி தலை தீபாவளின்றத லவ் தீபாவளியை கொண்டாடிட்டு அப்படியே லவ் தலை தீபாவளியை கொண்டாடுவோமா? சீப்பா பவிமா நம்ம லவ் தீபாவளி. ஐய மூடு என்ன கார்த்தி வாய மூடு அட்வான்டேஜ் எடுத்துக்கறேன். சரி டென்ஷன் ஆயிடுவா, நாங்கள் ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டு கிளம்புறோம். ஹாப்பி தீபாவளி.